இதுதான் வந்து இன்னைக்கு வாங்கியிருக்க கேனன் பிரிண்டர். இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 15,000 வருது. அவ்வளோதானா? நாங்கள் ஆஃபரில் வந்து 12,400 வாங்கியிருக்கோம். ஜஸ்ட் 1,000. ஓகே. சில இது கூட பார்த்தீங்கன்னா சொல்லு பிரிண்டர் இருக்குது. அதில் கூடிய கீழே கீழே போட்டிருப்பாங்க. இது கூட வந்து 3 கலர் கொடுத்துருக்காங்க. பிளாக்கு, பிங்க்கு, ப்ளூவு, ஆரஞ்சு. இது வந்து அடாப்டர் கேபிள். நம்ம இது யூஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகும். ஓகே, இது வந்து என்னன்னு தெரியல, பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். பிளாக் அண்ட் இது விட பிளாக். நெக்ஸ்ட்டு வந்து பிரிண்டரை வெளியே எடுத்துடலாம். இது கொஞ்சம் டைட்டாக இருக்குது. வச்சுருங்க. என்கிட்ட அவ்வளோ சக்தி இல்லை. ஐயோ டேய், அந்த பக்கம் சாய்துறாது. ஓகே, அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. அப்படி தூக்கவே கூடாது. ஓகே, ஹோல்டர் கொடுத்துருக்காங்க கீழே பிடிக்கிறதுக்கு. ஃபுல் இதுவே என்ன சொல்லுங்க? பிக்ஸ்மோ Canon Pixma 2010 மாடல் நேம். ஓகே, இது வந்து A4 ஷீட் போடுற இடம், இது வந்து ஸ்கேன் பண்ணுற இடம். ஓகே, ஓகே 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 ஓகே, இது இன்ஸ்டாலேஷன் எப்படி நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் இங்கே எதுவும் டேப் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்க்கு ரீஃபில் பண்ணணும். இந்த சைடு கலர்ஸு, இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் இங்க்கு. ஓகே, பார்த்துட்டிங்களா? பார்த்து ஸ்டாண்ட் மாதிரியும் கொடுத்துருக்காங்க. கரெக்டாக காரில் நிற்க வைக்கிற மாதிரி அந்த மாதிரி ஸ்டாண்டு, போனட் ஸ்டாண்ட் மாதிரி. எஸ். ஓகே, இப்போ நம்ம வந்து நோட்ஸ் இப்போ படிச்சுட்டு பண்ணிவிட்டு டிஸ்கிரிப்ஷன் கனெக்ட் பண்ணிட்டு செட்டப் பண்ணலான்னு பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்க. இருக்கு டிஸ்கார்ட். இதில் வந்து இந்த டேப் வந்து ரிமூவ் பண்ணணுன்ட்டு போட்டிருக்கு. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஏதோ கையோட வந்துச்சு. அந்த டப்பாக்குள்ள வந்து இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து காட்ரேஜ். இதில் தான் கலர் வந்து 3 கலர் வந்து மிக்ஸ் ஆகிற இது யூனிட் அது. ஸோ இது வந்து இதுக்கு உள்ளே வந்து அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்குது. சிபி அப்படின்னு 2 காட்ரேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது சி வந்து நம்ம உள்ளே அட்டாச் பண்ண போகிறோம். சி வச்சாச்சு. அடுத்து பி. இந்த பின்னாடி இருக்கு. ஓகே, இப்போ இதை க்ளோஸ் பண்ணிடலாம். அங்கு அது ஒழுங்காக உட்காரலான்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். ஓகே ஓகே, இப்போ தான் ஒர்க் ஆகும். இங்க்கு வந்து ரீஃபில் பண்ணணும் நம்ம. அதில் 4 கலர்ஸ் இருக்குது. ஸோ 4 கலர்ஸ் வந்து இங்கே வந்து பிளாக்கு, இங்கெல்லாம் வந்து அதர் 3 கலர். இந்த இதில் மென்ஷன் பண்ண இதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து மேட்ச் பண்ணி ஊற்றணும். ஓகேங்க சார். ஒன்றாவது செக் பண்ணுன்றாங்க உள்ள. சரி போடுங்க. ஓகே, என்னதாங்க நெக்ஸ்ட்டு சியா எல்லாத்தையும் ரீஃபில் பண்ணுறோம்.
இருடா இது ஓப்பன் பண்ணுங்க சார். ஓப்பன் பண்ணுறீங்களா? இதில் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். இந்த கோடு பார்த்துட்டு இங்கே இருக்கிற கோடு பார்த்துட்டு நம்ம அது கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு ஊற்றணும். கலர் மிஸ்மேட்ச் ஆயிடுச்சுன்னா சரியாக வராது. இல்லைங்களா? பிளாக் மட்டும்தான் வந்து பெருசாக லைன் இருக்காங்க. அது வரைக்கும் தான் பிளாக் கலருக்கு வந்து பெரிய ஸ்பேஸ் இருக்குது. ஸோ வந்து ஃபுல்லாக ஊற்றணும். 2 ஸ்டேஜ் இருக்குன்னு நினைக்கிறேன்டா அது. ஆமாம். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வரைக்கும் ஊற்றினா போதுமா? ஏய் இல்லை லிமிட் இருக்கு, லிமிட் இருக்கு. மேலே அங்கே ஒரு சிம்பிள் போட்டிருக்கு. இது வரையும் ஊற்றலான்னு அது நினைக்கிறேன். ஊற்றணும். ப்ரோ இரு ப்ரோ ஐயோ இது நல்லா இருக்குல்ல கலர்? ஆரஞ்சு நினைக்கிறேன். போதுமா? ஆரஞ்சு அவ்வளோதான் அவ்வளோதான் போதும். மெஜந்தா, எல்லோ, பேரை சொல்லுவாங்க. கொஞ்சம் தான் இருக்குது. ஊற்றிடலாமா? லிமிட் இருக்குன்னாங்க சார். ஒன்றுமே இல்லை ஜி. லிமிட் வந்துச்சாங்க. இன்னும் கொஞ்சம் ஊற்றலாம். வேண்டாம் வேண்டாம் போதும். சரி. லிமிட் வந்துச்சுன்னா போதும். இது வந்து ப்ராப்பராக க்ளோஸ் பண்ணோன்னா வெளியில் இங்கே வந்துடும். ஸோ டைட்டாக க்ளோஸ் ஆகிருக்காங்க. ஒரு 2 வாட்டி லிங்க் செக் மட்டும் சட்டை பண்ணிக்கோங்க. போடாமல் பார்த்துக்கலாம். இங்க் வந்து மேலே பண்ணாமல் போகாது. லிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் ஒயர் கனெக்ஷன் ஏய், நம்ம என்ன கொடுக்கணுமா turn on வேணாமா? பண்ண போகிறோம். அதெல்லாம் வண்டியா? A4 ஷீட் எங்கே ஃபோன் கொடுங்க. ஸ்க்ரீன் தான் அது, எது ஒன்றும் இல்லை. இங்கே தான் ஆன் பண்ணணும். அதுதான் சும்மா அன்ட்ராப் பண்ணுறேன். ஸ்கேனிங் குறையுதா பாரு. ஆமாண்டா குறையுதுடா. இன்னும் கூட உள்ள எல்லா கலரும் எடுத்துக்கும் போல. இதெல்லாம் வந்து ஒன்றுன்னு வரும் போட்டுது. ப்ரிப்பேர் ஆகிடுச்சு அதுக்கு. ப்ரிப்பேர். எல்லாம் கரெக்டாக பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு வெப்சைட் போகும். அந்த வெப்சைட் வந்து கேனன் வெப்சைட் போகும். அதில் போய்ட்டு உங்கள் மாடல் நம்பர் என்ட்ரு பண்ணிங்கன்னா அதுக்கான டாக்குமெண்ட் வந்து ஷோ ஆகும். ஓகேங்களா. இந்த டாக்குமெண்ட் வந்து உங்கள் விண்டோஸ் 11 அதுக்கேற்ற மாதிரி இது கொடுத்துட்டு டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா ப்ராசஸிங் எல்லாமே ஆகும். அது எல்லாமே இதில் ஷோ ஆகும். ஒன்ஸ் வந்து இந்த கேபிள் வந்து கனெக்ட் பண்ணிட்டோன்னே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது க்ளோஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பிரிண்ட் எடுத்துக்கலாம். கேபிள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பின்னாடி வந்து ஒரு இது பிளேஸ் இருக்குது. அதில் வந்து இன்சர்ட் பண்ணணும். இந்த சைடு வந்து நம்ம வந்து இது வந்து லேப்டாப் இந்த மாதிரி பிசி இதில் வந்து சாம்பிளில் ஒரு இது எடுக்க போகிறோம். இப்போ வந்து நம்ம ரீஸ்டார்ட் ஆனோடனே ஆட்டோமேட்டிக்காக கேனன் G2010 வந்து இதுவாகிடுச்சு. இதில் நம்ம வந்து எப்படி வேணும், போர்ட்ரேட்டில் வேணுமா லேண்ட்ஸ்கேப் வேணுமா அப்படின்றத நம்ம வச்சுட்டு காப்பீஸ் எப்படின்றது பார்த்துட்டு இது பிரிண்ட்டுன்னு கொடுத்தா பிரிண்ட் ஆகிடும்.